டேய் ஒழுங்கு மரியாதையா காசு தரலாம் என்ன நடக்குதோ தெரியாது. ஒழுங்கா காசை கொடுறா. நோ அதான் நான் இந்த 500 ரூபாய் வச்சுக்கணா மிச்சத்தை 10 மாசம் தந்துடுறேன்னா. ஏண்டா 15,000 ரூபாய் வாங்கி 16 மாசம் ஆச்சு. இந்த 500 ரூபாய் கொடுத்தா எந்த கணக்குலடா சேர்த்துக்கிறது? காணி கணக்குல சேர்த்துக்கோ. வாடா இவர்கிட்ட கொஞ்சம் பேசி விடுறா. பேசணும் அவ்வளவுதானே. வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா? குழந்தை குட்டிலாம் நல்லா இருக்குதா? என்ன உடம்புல அழிச்சிட்டு இருக்கிற? டேய் என்னடா பேசுற? தமிழ் தான் பேசுறேன். என்ன மாப்பிள்ள தமிழ் தானே பேசுறான்? ஆமா தமிழ்ல தான் பேசுறான். டேய் என்னடா வெறுப்பேத்துறீங்க? காசை குடுறா. இந்தா இது எனக்கு வேணாம். காசு மேலே வைப்பேன். காசு குடுக்கணும்னு அவன் குடுக்குறான். இது வேணான்ற. டேய் உனக்கு விஷயம் தெரியாது, நீ கம்முனு போடா. ஏன்டா ஆற்காடு ஹோட்டல்ல விக்கிற பிரியாணி எலும்ப நானா நெக்ல பேசுற? டேய் நான் ஆளை வச்சு மிரட்டுறியா? டேய் மாப்பிள்ள காசு ஒரு 5,000 ரூபாய் தரணும்டா. அதான்டா பிரச்சனை. வாங்கி 16 மாசம் ஆச்சு. கேட்டுக்கினியா? ஏடா வாங்கி 16 மாசம் ஆகுது உனக்கு குடுக்கல இல்ல எக்ஸ்ட்ரா காசு வர கேக்குறியா? டேய் என்னடா அஸ்ட? மாப்பிள்ள தப்புன்ட்டடா. நான் ஏசுனத சொன்னாரே ஒரு கணத்துல அடிச்சா இன்னொரு கணத்துல அடிக்கணும்னு, அதுக்காக சொல்றியா? அது இல்ல மாப்பிள்ள. அது இருக்கோ இல்லையோ வாங்கிட்டோன்னு. ஐயோ மாத்தி ஆச்சு நிக்குதியே. டேய் இருடா உங்க ரெண்டு பேரையும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன். போலீஸா? என்ன மாப்பிள்ள போலீஸ்ன்றான்? நீதானாச்சா? டேய் அவன் உனக்கு தானே காசு தந்தான், அதான் கேட்டேன். என்னது அவனுக்கு நான் காசு தரணுமா? பின்னண்ணா டேய் அவன் தானே என்கிட்ட காசு வாங்கிக்கிறான். 16 மாசம் ஆச்சுடா. நான் மாப்பிள்ள. ஆமா மாப்பிள்ள நீ தான் அவசரப்பட்ட. டேய் காசு தர வரைக்கும் உங்களை விட மாட்டேனா. என்ன காசு வேணுமா? காசுக்கு பதில் எதனா பொருள் இருந்தா ஓகேவா? இவன் கிட்ட காசு வாங்க முடியல, பொருள் இருந்தா கூட எடுத்துக்கிறேன். என்ன பொருள்? இந்த இடம் எங்களுது தான், எடுத்துக்கோ. டேய் யாரை ஏமாத்துற? எங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்கார அண்ணன் இந்த இடம். கிஞ்சிசி நாடா மாப்பிள்ள பண்றது. நீதான ஆரம்பிச்ச? என்னடா ஓடிடலான்னு பாக்குறீங்களா? முடியவே முடியாது உங்களால. சரி மூடின்னு வா. காசு தானா நாங்க தரோம். வாடா மாப்பிள்ள. எவ்வளவு அழகா இருக்கிறடா. ஒரு பொண்ணு கூட மாட்டேன்றா ருத்ரா. டேய் எங்கடா கூட்டு போறீங்க? வாடா மாப்பிள்ள அங்க பேரு முழு பலாப்பாயத்தை 3 நிமிஷத்துல துண்ண மாதிரி ஒருத்தர் உட்காந்துக்கிறான். ஆமாண்டா. மாப்பிள்ள அவங்க கிட்ட மீட்டர் போட்டுடலாம். டேய் என்னதான் சொல்ல வரீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. உனக்கு புஞ்சா நாக்குது புரியல நாக்குது. உனக்கு காசு தானே தேவை. மூடி நான் சொல்றத செய். சரிதான்ப்பா, எனக்கு காசு வந்தா சரி. வாங்க. கண்டேன் எதிர்காலம் நான் கண்டேன். அப்படியாங்க? வணக்கங்க. வணக்கம். எங்களை பாத்துருக்கீங்களா நீங்க? பாத்துக்கிறா பாத்துக்கிறேன். எப்போ? இப்போ என் முன்னால தானே இருக்கிறீங்க. கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. மாப்பிள்ள அந்த காசை கொடு. இந்த மாப்பிள்ள தாங்க உங்களுக்கு தான். நெது எனக்கா? உங்களுக்கு தாங்க வச்சுக்கோங்க. சிரிச்ச ஒண்ணுமே 500 ரூபாய் காசு கொடுக்குறீங்க. அது எங்களோட பழக்கங்க. அப்படியாங்க? ரொம்ப சந்தோஷங்க. வண்டி யாருது? ஏன் வண்டி தாங்க? பாத்தீங்களா பிரிச்சு பேசுறீங்க. நம்ம வண்டி. உங்கள மாதிரி நட்பு கச்சதுக்கு நாங்க சூர தேங்காவை பொறுக்கி உடைக்கலான்னு இருக்கோங்க. ஏற்கனவே சூற விட்ட தேங்காவை எதுக்கு பொறுக்கி உடைக்கிறானுங்க? ஏய் உனக்கு தேவை காசு தானே, மூடிக்கினேரா. சரிதான்ப்பா. இந்த பக்கமா எங்க? ரொம்ப தொலைவா? ரொம்ப தகுதிதான் போனோம். நம்மளுக்கு தான் வண்டி இல்லையே. நம்ம வண்டி தான் கேட்டா. நீங்க எங்கேயாவது வெளியே போவீங்க, உங்க வண்டி எப்படி நாங்க எடுக்க முடியும்? தல நான் தல பிரிச்சு பேசுற. நம்ம வண்டி தல. நாடா சொல்ற நம்ம வண்டி குடுத்து அனுப்பலாமா? ஆனா ஒருத்தர் 2 பேர் தான் போக முடியும் நம்ம வண்டியில. ஆனா நீங்க 3 பேர் இருக்கிறீங்களா? இல்ல இவன் வண்டி தான் போறான். நாங்க இங்கே தான் இருக்கிறோம். அப்படியா? வா தல எத்துன்னு போ. நாங்க பேசி நிக்கிறோம். போடா போ. டிஸ்ட்ரிபியூஷன் முடிஞ்ச. ஏய் இன்னொரு வாட்டி என் பேச்சுக்கு வந்தோன்னா அவள் தான் தெரிஞ்சுக்கோ. நான் தான் திட்டேன் மாப்பிள்ள. நீ திட்டுனுக்கிறா? நான் இருந்தாலும் எனக்கு கோவம் வராதா மாப்பிள்ள? நம்மளுக்குள்ள கோவம் எல்லாம் இருக்கக்கூடாது. வாடா வந்து எத்துன்னு போடா. சாரி கேட்டு போடா. சாரிப்பா. பாத்து போயிட்டு வானா. நாங்க இங்கே பேசிக்கிறோம். எவ்வா தலைவலி ஓஞ்சிச்சுடா. அப்புறம் என்ன தல நல்லா இருக்கிறியா? கேக்குறேன். நீங்க வேற 500 ரூபாய் குத்துருக்கீங்க. இத வச்சு 3 பிரியாணி சாப்பிட போறேன். 3 பிரியாணி தூண போறேன். நம்மலாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. எங்களுக்கு தர மாட்டியா? உங்களுக்கு இல்லாத்தா வண்டி வந்த உடனே 3 பிரியாணி வாங்கி வந்துடலாம். அட வண்டி வரது இருக்குதா? நீ காசு கொடு, நாங்க போய் வாங்கி வந்துடுறோம் தல. அப்படியா சொல்றீங்க? அதுவும் கரெக்ட் தான். இந்த காசு வாங்கிக்கடா மாப்பிள்ள. நான் பிரியாணி ஒண்ணா சிக்கனா மட்டனா? மட்டனு ரேட் அதிகமாகும். சிக்கனே வாங்கிக்க 3. சரி அப்படி உட்காந்து அதுக்குள்ள நாங்க வந்துடுறோம். ஆனியன் வச்சு வாங்கிடுவாங்கப்பா. அப்பதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி ஆலிவாயா. ஆலிவாயாவா? நான்ப்பா சொல்லிட்டு போனா. ஆயில் அதிகமா போட்டு வாங்கி வரேன், கவலைப்படாத. எப்பா காசே செலவு இல்லாம பிரியாணி சாப்பிட போறோம். போய் இவ்வளவு நேரம் ஆகுது.
என்ன ஆச்சு? பிரியாணி வா வச்சிருப்பாங்களோ? 1 hour வேற ஆகி போச்சு. இங்கதான் உட்காந்துடா எருமாடு. டேய் வண்டி என்னடா பண்ண? என்னப்பா வரும்போதே கத்தின்னு வரா? ஒழுங்கு மரியாதை சொல்லு. வண்டி என்ன பண்ண? வண்டி ஃப்ரெண்டு கிட்ட குடுத்துக்கிறான். ரெண்டு கேட்ட குத்துக்கிறியா? ஏண்டா வண்டி மெக்கானிக்கல் சேல்ஸ்னு போட்டு வச்சுக்கிறாங்களா? போன் வருது. ஒழுங்கா சொல்லு, எங்க வச்சுக்கிற வண்டிய? என்னது சேல்ஸ்னு போர்டு போட்டுக்கிறாங்களாமா? ஆமாண்டா. எவ்வளவு வித்தேன்? இப்போ ஃப்ரெண்டு கிட்ட தான்ப்பா குத்தான். யாரா ஃப்ரெண்டு? பேரு என்ன? பேரு தெரியாதா? பேர் தெரியாதா? சரி, எந்த ஊரு? ஊரும் தெரியாதா? நாதேரி. ஊரும் தெரியாது, பேரும் தெரியாது, வண்டி குத்தாச்சிட்டியா? இருப்பா, பிரியாணி வாங்கிட்டு வர போய்க்கிறான் ஃப்ரெண்டு. அவனுக்கு வந்த பேர் வாங்கி கொடுப்பானுங்க. பிரியாணி வாங்கி நடப்பீங்களா? அவனுக்கு யாரு? அவனுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க. அவனுக்கு பேரு என்ன? அதுவும் தெரியாதா? அதுவும் தெரியாதா? நீங்க வந்த புள்ளி அடிக்கிற. வளராத புள்ளி அடிச்சாக்க குழந்தை புள்ளி அடிக்கிறேன்றீங்க, வளர்ந்த புள்ளி அடிச்சாக்க வளர்ந்த புள்ளி அடிக்கிறேன்றீங்க. என்னதான் அவன் கதை? ஏம்பா நல்ல புள்ளப்பா, அவனை ஏன்பா அப்படி அடிக்கிற? டேய், அவன் என்ன காரியம் பண்ணிக்கிறான் தெரியுமா? 70,000 குத்து வண்டி வாங்கி குத்துறா செகண்ட் ஹேண்ட்ல. அத்த உலகத்தை கட்ட குத்து அனுப்பிச்சுக்கிறேன்டா. அப்படியா? சொல்லியிருந்தா நான் வாங்கி வந்துருப்பேன்லப்பா. இப்பதான்ப்பா நான் ஒரு வண்டி வாங்கி வந்தேன். வண்டி வாங்கிக்கிறான்? என்ன வண்டி வாங்கிக்கிறான்? இந்த எத்தனை வரேன் இரு. நாதேரி எவன் கட்டுறா குத்த வண்டிய? எப்பா ஃப்ரெண்டுக்கு தான்ப்பா எடுத்துன்னு போனாங்க. ஃப்ரெண்டுன்ற எவனும் சொல்ல மாட்டேற, ஊரையும் சொல்ல மாட்டேற. ஏன் வண்டியா? இந்த வண்டி எப்படிடா வாங்கினா? நம்ம கூட்டுத்தரில் ஒரு மெக்கானிக் ஷெட் இருக்குல்ல, அங்க இருந்தது 30,000 கொடுத்து வாங்கினேன். 30,000 குத்து வாங்கினியா? நோ, இது ஏன் வண்டினா? இதுதான் வித்தியா? நல்லாதான்ப்பா ஓடுது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எப்பா நான் விற்கவே இல்லப்பா. விக்காம இப்படி கடைக்கு போயிருக்கான். நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நான் ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன்னா. ஏண்டா நம்ம வண்டி எவன் ஏத்து போறான்டா? இருப்பா, என் ஃப்ரெண்டுக்கு வருவாங்க. இன்னும் ஃப்ரெண்டுக்கு வருவானுங்களா? போடா.